மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, உங்கள் அனைவரையும் திண்டுக்கல் மறை மாவட்டம் சாரல் கலை தொடர்பகத்தின் சார்பாக திருக்குடும்ப பெருவிழா நாளிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் உங்கள் அனைவரையும் திருக்குடும்பமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே வினாக்கள் வரலாம், விளக்கங்கள் பெறலாம். ஒரு குடும்பமாக வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது நாம் எல்லோரும் உணர்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, நம்புகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே குடும்ப வாழ்வை பற்றி திருச்சபை சட்டம் என்ன சொல்லுகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய புரிதலை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கிறது. வாருங்கள், இணைவோம், பயணிப்போம், விடைகளை பெறுவோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே நமக்கு தெளிவுகளை வழங்குவதற்காக, நம்மோடு தெளிவுகளை தேடுவதற்காக திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருக்கக்கூடிய பேரரு தந்தை சகாராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தந்தை அவர்கள் திருச்சபை சட்டம் படித்த அறிஞர். திருச்சபை சட்டத்தின் சார்பாக நமக்கு விளக்கங்களை கொடுப்பதற்கு தந்தை அவர்களை உள்ளன்போடு வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பாக விளக்கங்களை கொடுப்பதற்கு, வினாக்களை நாம் இன்னும் ஆழத்தோடு கூர்நோக்குவதற்கு, துணை செய்வதற்காக, விடைகளை பெறுவதற்காக நமக்கு உதவி செய்வதற்கு திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர் அன்பரசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். தந்தை அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முடித்த வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய சட்ட பணியகத்தினுடைய இயக்குநராகவும் தந்தை அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். தந்தை அன்பரசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியே வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம். இதான் நிகழ்ச்சியே. இந்த நிகழ்ச்சியில வினாக்களை கேட்பதற்காக திண்டுக்கல் மறை மாவட்டத்திலிருந்து பொதுமக்களாக, இறை மக்களாக நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரி நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு, உள்ளன்போடு வரவேற்கின்றோம். வாருங்கள், வினாக்களை தொடுங்கள், விடைகளை பெறுங்கள் என்று உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம். வினாக்களை கேட்போமா? முதல் வினாவை தொடுவதற்கு அன்பு சகோதரரை அன்போடு அழைக்கின்றேன். ஃபாதர், இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா இந்த எல்ஜிபிடி, குறிப்பாக பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸ், அங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆழமாக போயிட்டுருக்கு அதோட தாக்கம். அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா அதெல்லாம் நல்ல கிறிஸ்தவ நாடுகள். அந்த நாடுகளில் இப்போ அரசியலமைப்பு பூர்வமாகவே அதை அங்கீகரிக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தா இது கடவுளோட படைப்புக்கு எதிரான ஒரு இது மாதிரி. மனிதர் கடவுளை ஆணும் பெண்ணுமாக படைத்தாருன்னு இருக்கு. கிட்டத்தட்ட பைபிளில் பார்த்தோம்னா சோதம் குமாரான்ற 2 நகரங்களையே அழிக்கிற அளவுக்கு கடவுளுக்கு சினத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பாவம். ஆனால் இது இப்போ உலகம் முழுக்க ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவிலையும் கூட இது சம்மந்தமாக சிலர்லாம் பேரணி இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஆர்வலர்கள். இதை பற்றி திருச்சபை என்ன நினைக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். மிக மிக ஒரு சிறப்பான இன்றைய காலத்திற்கான ஒரு கேள்வியை சகோதரர் எழுப்பியிருக்கிறார். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். மனித உரிமைகள் அடிப்படையில் இதை நாம் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பது அடிப்படையான ஒரு எண்ணமாக இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்க தான் வேணும். இது குறித்த ஒரு விளக்கம் நிச்சயமாக தேவை. தந்தை அவர்களை உங்களை அன்போடு விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். தம்பி அவர்கள் கேட்ட கேள்வி இன்றைய சூழலிலே மிக பொருத்தமானதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நடைபெற்று முடிந்த உலக ஆயர் மாமன்ற பேரவையில் கூட இதை பற்றிய விவாதம் வரும், ஒரு தெளிவு பிறக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் திரு அவை இன்றும் வரைக்கும் திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாக்குகிற ஒரு உடன்படிக்கை, ஒரு அருள் அடையாளம் என்பதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வெளிவந்த ரோமையில் உள்ள நம்பிக்கை பேராயத்தினுடைய விளக்க கோட்பாடு ஃபிதுச்சா சுப்ளிகன்ஸிலும் கூட திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உறவு நிலை, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நம்பிக்கை பேராயம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் தந்தை அவர்கள் சொன்னது போல அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்பது திரு அவையின் போதனையாக இருக்கிறது. தங்களுடைய சிறப்பான விளக்கத்திற்கு மிக்க நன்றி தந்தையே.
அரசியலமைப்பு சட்டம் சில நாடுகளிலே ஏற்றுக்கொள்கிறது என்று தந்தை அவர்கள் சொல்லுகிறார். அன்பு தந்தையே, நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த மாற்றுப்பாலினத்தவர் அல்லது திருநங்கைகள் இல்லை ஓரினைச் சேர்க்கையாளர்கள் திருமணத்தை அவர்கள் உருவாக்குகிற குடும்பத்தை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது என்ன வழிகாட்டுதலை கொடுக்கிறது என்று தாங்கள் விளக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்த LGBTQ என்பதை பற்றி குறிப்பில்லை. இந்திய தண்டனை சட்டம் IPC 377வது பிரிவு குற்றம் என்று சொல்லியிருந்தது. அப்படி இருந்தால் அவங்க மேலே ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்து வழக்குகளெல்லாம் தொடுக்கப்பட்டன. அதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே நாஸ் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கில் இப்படி இவர்கள் மேல் வழக்கு தொடுப்பது அல்லது அவர்கள் மேல் தண்டனை தருவது என்கின்ற இந்த IPC 377 பிரிவு இந்திய அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று சொல்கிறது. இதற்கடுத்து இன்னொரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் இதே போன்ற ஒரு சிக்கல் வரவும் அப்போ 5 நீதிபதிகள் உட்கார்ந்து 5 நீதிபதிகளுடைய ஒருமித்த கருத்தாக அவர்கள் 2018 செப்டம்பர் 6ஆம் தேதி இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு 377 என்பது கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுனே என்றே முடிவு செய்தார்கள். அதுதான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்காக எல்லாரும் திருமணம் முடிச்சுக்கலாம், நீங்கள் திருமணம் முடிங்க என்று அது ஊக்குவிக்கவில்லை. ஆனால் அது தண்டனைக்குரியது என்பதை மட்டும் தடை செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. தந்தையவர்களே, மிக்க நன்றி. உங்களுடைய விளக்கத்தில் சிறப்பாக அரசியலமைப்பு சட்டம் எல்லாரும் சமம்னு சொல்லுது, இந்த 377வது பிரிவு மனித மாண்புக்கு எதிரானதுன்னு சொல்லுது அப்படின்ற ஒரு புரிதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வினுடைய 2வது கேள்விக்கு நாம் நகர்ந்து செல்கிறோம். ஃபாதர், இன்றைய காலகட்டத்தில் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கலாச்சாரம் தலைமுறையினத்தில் அதிகமாக காணப்படுது. இது குடும்ப வாழ்வையும் அமைப்பையும் கேலிக்குள்ளாக்குறது மட்டும் அல்லாமல் அந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இவங்க குடும்ப வாழ்வும் அவங்களோட திருமண உறவுக்கான அமைப்பு அங்கீகாரம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பார்வை மூலம் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. மிக சிறப்பான கேள்வி. விரும்பினா இருக்கலாம், விரும்பாட்டினா பிரிஞ்சு போய்க்கலாம். இதுதான் இன்றைக்கு கூடி வாழ்கிற கலாச்சாரமாக, அதாவது லிவிங் டுகெதர், இல்லற வாழ்வில் இது ஒரு புதிய ஒரு பெயராக இன்றைய தலைமுறை எடுத்து சமூகத்திலே கலாச்சாரத்திலே பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வழியாக இதனுடைய விளக்கத்தை நம்முடைய தந்தை அவர்கள் இப்பொழுது நமக்கு வழங்க இருக்கின்றார். தந்தை அவர்களை, லிவிங் டுகெதர் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்குதா, அதனால் வர இந்த குடும்ப அமைப்பு இதெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் இருக்குது. இது ஒரு பழமைவாத போக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இது ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக இருக்குது. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல அருமையான கேள்வியை சகோதரி கேட்டிருக்கிறாங்க. நடைமுறை கேள்வி. லிவிங் டுகெதர் அல்லது கூடி வாழ்வது, அதாவது ஒரு திருமணம் என்றால் பதிவு செய்யப்பட்டு அது முறையான ஒரு திருமணமாக இருக்கணும், சட்டப்பூர்வமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அப்படி சட்டப்பூர்வமான திருமணம் செய்யாமல் கூடி வாழ்வது, அதுதான் லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது. இந்திய சட்டத்தை பொறுத்தவரை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட திருமணங்களுக்கு பின்பாக அதில் வரக்கூடிய சிக்கல்களுக்கு பதில் சொல்வது அல்லது அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவது என்று தான் இருக்கிறதே தவிர, இந்த லிவிங் டுகெதரை ஒரு சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோ அல்லது சட்டப்பூர்வமாக எதிர்த்தோ ஒன்றும் இல்லை என்பதுதான் யதார்த்தம். அப்போ லிவிங் டுகெதரில் வாழ்கிறவங்களுக்கு சட்ட பாதுகாப்பே இல்லையா என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து 5 ஆண்டுகளும் அதற்கு மேலும் வாழுகிறார்கள் என்று சொன்னால், அந்த 5 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார்கள் என்றாலே அவர்கள் திருமணம் ஆனவர்களாக, அவர்கள் பதிவு திருமணம் செய்யாவிட்டாலும் கூட திருமணம் ஆனவர்களாகவே கருதப்பட்டு அவர்களுடைய திருமண உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்றும் சட்டம் சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருப்பதாகத்தான் நாம் உணர்கிறோம். எனவே இந்த கூடி வாழ்கிற கலாச்சாரம், லிவிங் டுகெதர், அதாவது ஒரு தந்தையருடைய விளக்கத்தில் பார்க்கும்போது, ஒரு கடையில் போகிறோம், நிறைய பொருட்கள் இருக்குது, எனக்கு வேணுங்கிறத வாங்குகிறேன், வேணான்றதை விட்டுட்டு போகிறேன், அந்த மாதிரி திருமண உறவும் ஒரு வியாபாரமாக மாறி போய்விட்டதா,
இதை திருச்சபை எப்படி பார்க்கிறது? இறைமக்கள் முன்னிலையில் திருமண நிகழ்வு நடைபெற ஒரு அரிச்சாதனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. எனவே திருச்சபை சட்டத்தின்படி இந்த கூடி வாழ்கிற கலாச்சாரம் குடும்ப அமைப்பையே சீர்குலைக்கிறது அப்படின்றது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட, மனிதருடைய சொந்த விருப்பமாக இருந்தாலும் கூட, நம்ம திருச்சபை சட்டம் என்ன வழிகாட்டுதல் கொடுக்குது, இதை எப்படி நாம் இறைமக்களாகிய நாம் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய பதிலை அவளோடு எதிர்பார்க்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அன்பின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது ஊக்க உரையில் இவ்வாறு திருமணத்திற்கு முன் கூடி வாழ்ந்து அவர்கள் திருமணத்தினுடைய அர்ப்பணத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் தனது வருத்தத்தை பதிவு செய்கிறார். அன்பின் மகிழ்ச்சி 293வது எண்ணில் திருத்தந்தை இவ்வாறு குறிப்பிடுகிறார். இன்று பலர் திருமணத்தில் நம்பிக்கையின்றி திருமண அர்ப்பணத்தை கால வரையின்றி தள்ளி போட்டு கூடி வாழ்கின்றனர். இன்னும் சிலர் ஏற்றுக்கொண்ட திருமண அர்ப்பணத்தை முறித்துவிட்டு உடனடியாக புதிய ஓர் ஒன்றிப்பை ஏற்றுக்கொள்கின்றனர். இளைய தலைமுறையின் இதுபோன்ற போக்கு கவலை அளிப்பதாக உள்ளது. திரு அவையின் உறுப்பினர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு பரிவிரக்கமும் பயனுள்ள அருள் பணி சார்ந்த கவனிப்பும் தேவைப்படுகின்றன என்பதுதான் திருத்தந்தை நமக்கு வலியுறுத்துகிற கருத்தாக இருக்கிறது. மிக சிறப்பு தந்தையே. உங்களுடைய பதிலில் இந்த திருமண வாழ்வினுடைய அர்ப்பணம் என்பது இந்த கூடி வாழ்கிற கலாச்சாரத்திலே ஒளிந்து போகிறது என்பது திருச்சபையினுடைய பார்வையாக இருக்கிறது, திருத்தந்தையினுடைய பார்வையாக இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக வெளிப்படுத்தினீர்கள். நன்றி. இந்த நிகழ்வினுடைய வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம் என்ற நிகழ்வினுடைய 3வது கேள்விக்கு நாம் இப்பொழுது நகர்ந்து செல்கிறோம். சகோதரரை கேள்வி எழுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கத்தோலிக்க திருமண வார்த்தைப்பாட்டில் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று குரு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் திருச்சபை சட்டமோ விதிமுறைகளுக்குட்பட்டு திருமண முறிவு பெறலாம் என்கிறது, மனமுறிவும் வழங்குகிறது. அப்படியானால் நம் கடவுள் இணைத்ததை நாம் பிரிக்கிறோமா, அல்லது கடவுள் பிரிக்கிறாரா, அல்லது நாம் பிரிக்கிறோமா? தெளிவான விளக்கம் எங்களுக்கு வேண்டும். மிக சிறப்பான ஒரு கேள்வி. கூடி வாழ்கிறதுக்கு தான் கடவுள் மனிதர்களை படைத்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் விவாகரத்து வாங்கிக்கலாம் விதிகளுக்குட்பட்டு சட்டத்திற்குட்பட்டு என்று சொல்லுகிற போது ஒரு இயல்பான கேள்வி தந்தை அவர்களே, நம்முடைய கடவுள் இணைக்கிற கடவுளா பிரிக்கிற கடவுளா? விவிலியத்தில் நாம் இணைக்கிற கடவுளாக பார்க்கிறோம், நடைமுறையில் அப்படி இல்லையே. இது கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. திருச்சபை சட்டம் சார்ந்த விளக்கத்தை தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண சட்டம் அல்லது திரு அவையின் திருமண சட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்கிற போது இந்த குழப்பம் தீர்க்கப்படும் என்று நான் கருதுகிறேன். திருமணம் என்றால் என்ன? அதை நாம் திரு அவையினுடைய சட்ட தொகுப்பிலே மிக தெளிவாக வரையறுப்பதை நாம் பார்க்கிறோம். திரு அவை சட்ட தொகுப்பு எண் 1055 திருமணம் என்றால் என்ன என்று இவ்வாறு சொல்கிறது. திருமண உடன்படிக்கையால் ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் தங்கள் வாழ்வு முழுவதற்குமான ஓர் உறவு சமூகத்தை தங்களிடையே ஏற்படுத்துகின்றனர். இவ்வுடன்படிக்கை தன் இயல்பிலே மணமக்களின் நலனுக்காகவும் மகப்பேறு மற்றும் குழந்தை வளர்ப்புக்காகவும் அமைந்துள்ளது. இது திருமுழுக்கு பெற்றவர்களிடையே ஓர் அருள் அடையாள மாண்பிற்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவால் உயர்த்தப்பட்டுள்ளது என்று திரு அவை சட்டம் நமக்கு சொல்கிறது. ஆகவே திரு அவையின் போதனையின்படி திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதற்குமானது. எனவே அங்கே விவாகரத்து என்ற சொல்லிற்கோ பேச்சிற்கோ இடமில்லை. மிக சிறப்பு தந்தையே. திருமணம் கூடி வாழ்வதற்குத்தான், கடைசி வரை இணைந்திருப்பதற்குத்தான், பிரிந்து போவதற்கு அல்ல என்பதை உணர்கிறோம். எனவே விவாகரத்து பெறுவதிலே இந்திய சட்டம் என்ன சொல்லுகிறது? விவாகரத்து வாங்கிக்கலான்னு சொல்லுதா, இல்லை விவாகரத்து வாங்காமல் அவர்கள் கூடி வாழ்வதற்கான முக்கியத்துவத்தை சட்டம் தருகிறதா என்பதை விளக்க தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தந்தையே. பதியப்பட்ட இந்த திருமணங்களை விவாகரத்து பெற முடியுமா என்றால் விவாகரத்து பெற முடியும். அதற்கு ஒரு சில காரணிகள் இருக்குது. என்னென்ன காரணத்துக்காக விவாகரத்து பெறலாம் என்கிறது. சும்மா நம்ம எனக்கு பிடிக்கல, என் வீட்டுக்காரமாக கருப்பாக இருக்குது அதனால் நான் விவாகரத்து வேணும், இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. குடும்ப நல நீதிமன்றத்திற்கு போகிற போது அந்த குடும்ப நல நீதிமன்றம்
அந்த வழக்கை எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் அவர்களுக்கு உடனடியாக கவுன்சிலிங் போங்க, குடும்ப ஆலோசனைக்கு போங்க அப்படின்னு அதுவே அனுப்பி வைக்கும். அவங்க அந்த குடும்ப ஆலோசனை மன்றத்தில் போய் அவர்கள் 2 பேரும் குடும்ப ஆலோசனை மன்றத்திலையும் தங்களை பற்றி பேசி அவருடைய உளவியல் காரணிகளை ஆராய்ந்து மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை குடும்ப நல நீதிமன்றம் ஆராயும். அப்படி இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களை சேர்த்து வைப்பதில் தான் முனைப்பாக இருக்கிறது. பிரித்து விட வேண்டும், கேட்டதற்கெல்லாம் கொடுத்துடணும் அப்படிங்கிறத மனப்பான்மை இந்திய திருமண சட்டத்தில் அந்த மனப்பான்மை இல்லை என்பதுதான் உண்மையானது. இந்திய சட்டமும் இணைத்து வைப்பதிலே தான் முனைப்பு காட்டுகிறது என்பதை தந்தையவருடைய பதிலிலிருந்து நாம் தெளிவாக உணர்கிறோம். நன்றி தந்தையே. இந்த வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம் என்ற இந்த நிகழ்விலே நாம் இப்பொழுது 4வது கேள்விக்கு நகர்ந்து செல்கிறோம். குடும்பம்தான் திருச்சபையின் அடிப்படை மூலக்கூறு. குடும்பம் இல்லை என்றால் திருச்சபையும் இல்லை, பொது சமூகம் இல்லை என்ற நிலை ஏற்படும். இது பொது சமூக மனநிலையையும் குடும்ப உறவுகளையும் பாதிக்காதா என விளக்கவும். சிறப்பான கேள்வி. திருச்சபை குடும்பத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. குடும்பம் இல்லைன்னா திருச்சபை இல்லைன்றதை திருச்சபை உணர்ந்திருக்குது, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே இந்த குடும்பம் அழிந்து போகிற அல்லது இல்லை என்ற நிலையை உருவாக்குவது மாதிரி தான் இன்றைய கலாச்சார போக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அதை தேடித்தான், அதுக்கு விளக்கங்களை தேடித்தான் நாம் இந்த நிகழ்விலே பல கேள்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எனவே குடும்பத்தை திருச்சபை எப்படி பார்க்குது, குடும்ப உறவுகளை திருச்சபை என்ன கண்ணோட்டத்தோடு அணுகுது, அதை பேணி பாதுகாப்பதற்கு என்ன வழிகாட்டுதலை கொடுக்குன்னு சொல்லி உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம். திரு அவை எண் 11 குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை என்று அந்த குடும்பத்தை சிறப்பிக்கிறது. ஏனென்றால் குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என அனைவரும் அன்பால் பிணைக்கப்பட்டு தங்களது அன்பிய சாட்சியத்தால் அவர்கள் நற்செய்தி பணியில் பங்கெடுக்கிறார்கள் என்பது திரு அவையின் புரிதலாக இருக்கிறது. இன்னும் சிறப்பாக பொதுநிலையினரின் திருத்தூது பணி என்ற ஏட்டிலை எண் 11 எவ்வாறு பொதுநிலையினர் அல்லது குடும்பத்தினர் தங்கள் நற்செய்தி பணியை ஆற்றுகிறார்கள் என்பதை இவ்வாறு குறிப்பிடுகிறது. திருமண வாழ்வை மனித குலத்தின் தொடக்கமாகவும் அடித்தளமாகவும் இருக்குமாறு கடவுள் குடும்பத்தை படைத்தார். சமுதாயத்தில் முதல் உயிரணுவாய் இருப்பதே குடும்பத்தின் திருத்தூது பணி. இப்பணியை கடவுளிடமிருந்தே குடும்பம் பெற்றுள்ளது. குடும்ப உறுப்பினர் ஒருவர் மீது ஒருவர் பற்று கொள்ளுதல், கூடி ஜெபித்தல், திரு அவையின் இல்ல திரு இடமாய் விளங்குதல், திருச்சபையின் திருவழிபாட்டில் குடும்பம் முழுவதும் கலந்து கொள்ளுதல், விருந்தோம்பலில் மிளிர்தல், தேவையுறும் சகோதர சகோதரிகள் அனைவரின் சேவைக்காக நீதியையும் பிற நற்செயல்களையும் ஊக்குவித்தல் என்ற பணிகள் வழியாக குடும்பங்கள் திருத்தூது பணியை நிறைவேற்றுகிறது என்று வத்திக்கான் சங்கம் நமக்கு சொல்கிறது. ஆகவே குடும்பம் என்பது உறவுகளின் சங்கமமாக, உறவு ஒன்றிப்பின் அடையாளமாக குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பணியாற்ற வேண்டியது கடமையும் பொறுப்பும் என்று திருத்தந்தை அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள் தந்தையே. குடும்பம் இல்லைன்னா திருச்சபை இல்லை, குடும்பம் தான் ஒரு குட்டி திருச்சபை அப்படின்றத தந்தை அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இப்பொழுது இந்திய சட்டத்திலே குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், குடும்ப உறவை காப்பதற்கு வழிகாட்டுகிறது என்று சட்ட அமைப்பின் வழியாக விளக்கத்தை தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஆக்ட் சட்டத்தின்படி பதியப்பட்ட திருமணங்களில் மட்டும்தான் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. இப்போ பதியாத திருமணத்தில் கிடையாது. பதியாத திருமணத்திற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பதியாத திருமணத்திற்கு சட்ட பாதுகாப்பு என்பது நிச்சயமாக கோர முடியாது. அதுதான் உண்மை. பதிந்தால் மட்டும்தான் அதை ஒருத்தருடைய உரிமைகளை கோர முடியும். எப்படி ஒரு நாற்றங்காலில் தான் வளர முடியும், அதுபோல தான் இந்த குடும்பங்களில் தான் குழந்தைகள் சிறப்பாக வளர முடியும். இந்த குழந்தைகள் தான் நாளைய சமுதாயம் என்பதை சட்டமும் சரி, நம்முடைய திருச்சபை சட்டமும் சரி அல்லது திருச்சபை அமைப்புகளும் சரி வலுவாக கடைபிடிக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி தந்தையே. சிறப்பாக பிரிவுக்கான வழிகளை தேட வேணாம், சேர்ந்து வாழ்வதற்கான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சட்டம் வலியுறுத்துவதை மிக சிறப்பாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம். இந்த நிகழ்விலே நாம் அடுத்த கேள்விக்கு நகர்ந்து செல்கிறோம். இப்போ பொதுவாக திருமண முறிவு பெற்ற பின்னால்
மறுமணம் செய்து கொள்ள நம்ம திருச்சபை வந்து அனுமதிக்குது. அப்படி பார்த்தோம்னா மனமுறிவு பெறாமல் திருமணம் செய்வோர் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து அதிகரிச்சுட்டே போய்கிட்டு இருக்குது. இதனால் வந்து குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படாதா? இதனால் வந்து நம்ம திருச்சபை சட்டமும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லணும் தீர்வு என்ன? இந்த விவாகரத்து பெறுவதாலே பிரிந்து போகிற குடும்பங்கள் இருக்கிறார்கள். அப்படி பிரிந்து போகிற குடும்பங்களிலே மறுமணம் செய்து கொள்வோரும் இருக்கிறார்கள். அப்படி மறுமணம் செஞ்சு விட்டு போகும்போது ஏற்கனவே முதல் திருமணத்திலே பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன ஆவாங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன, அவர்களுக்கு என்ன திருச்சபை சட்டத்தின் அடிப்படையில் வழிகாட்டுதல் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் விளக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தந்தையே. தம்பி அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக மனமுறிவு குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கிறது. அதிலே நிச்சயமாக மணமக்களை விட அதிக பாதிப்புக்கு குழந்தைகள் உள்ளாகிறார்கள் என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மையே. திருத்தந்தை அவர்கள் சொல்கிறார், அறிவை பெற பள்ளிகளுக்கு அனுப்பிவிடலாம், ஆனால் அறநெறி சார்ந்த வாழ்வு சார்ந்த விழுமியங்களை பெற்றோரிடத்திலாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த பெற்றோர்களுடைய மனமுறிவு என்பது குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை தட்டி பறித்து விடுகிறது என்றே சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி திருச்சபை சொல்லுகிற போது மனமுறிவே கிடையாது. அதனால் குழந்தைகள் பெற்றோர்கள் தான் இருக்க வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி தந்தையே. இந்த மனமுறிவு சட்டத்தின்படி பெற்றுக்கொள்கிற, இந்திய சட்டத்தின்படி பெற்றுக்கொள்கிற அந்த பெற்றோர்கள் மீண்டும் மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. அதனால் பாதிக்கப்படுற அந்த குழந்தைகளுக்கு என்ன வழிகாட்டுதலை, பாதுகாப்பை இந்திய சட்டம் தருகிறது என்று சொல்லி நீங்கள் சொன்னால் நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் படி குழந்தைகள் அம்மா கிட்ட தான் இருப்பாங்க. தங்களுடைய 18வது வயது பூர்த்தி அடைகிற வரை அந்த குழந்தைகள் அம்மா கிட்ட தான் இருக்க முடியும். ஒருவேளை அம்மா இல்லை, அப்பா தான் இருக்கிறாரு அப்படின்னா அந்த அப்பா எடுத்து கூட்டிகிட்டு போகலாம் குழந்தைங்களை. ஒருவேளை அம்மா அப்பா 2 பேரும் இல்லைன்னா கூட நீதிமன்றத்தின் வழியாக காப்பாளர்கள் என்கின்ற ஒரு நிலையை நாம் உறுதி செய்து பெற்றுக்கொள்ளலாம், அந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடாப்ஷன் பெறுவதற்கு என்று கூட இப்பொழுது விதிமுறைகள் இருக்கிறது, நாம் குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்வதற்கு. எனவே குடும்பங்கள் பிரிந்தால் கூட அந்த குழந்தைகளுடைய நலன் பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. மிக சிறப்பு தந்தையே. சட்டம் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டலை, பாதுகாப்பை கொடுக்குது, அவருடைய எதிர்காலத்தை பற்றி எப்படியெல்லாம் கூறிய சிந்தனையோடு செயல்படுது அப்படின்றத தங்களுடைய விளக்கத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நிகழ்வினுடைய இறுதி பகுதிக்கு, இறுதி கேள்விக்கு நாம் கடந்து செல்கிறோம். வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம். எதற்காக? தெளிவுகளை பெற்றுக்கொண்டு திருமண வாழ்விலே திருக்குடும்பமாக நாம் எல்லாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இறுதி கேள்வியை கேட்க சகோதரியை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களே, மாறி வரும் அரசியல், சமூக, பொருளாதார சூழலில் இன்றைக்கி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்போ கணவன் என்ன செய்யற, மனைவியை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறான். அது மாதிரி பிள்ளைங்கள் வளர்ந்தானே பிள்ளைங்களும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்போ வேலைக்கு போகும்போது பெற்றோரை பார்க்குறதுக்கு அவங்களால வர முடியாத ஒரு சூழல் உருவாகுது. கணவனும் மனைவியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது ஒரு புறம் இருந்தாலும் திருச்சபைக்குள்ள உறவு விரிசல் ஏற்படுகிறது. ஒரு இறை பக்தி, இறை அச்சம், இறை நம்பிக்கை இவை எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்ப உறவை பேணி பாதுகாக்கிறதற்கு திருச்சபை மேற்கொள்ள இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை திருச்சபை கூறுமா, இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்தின் நிலை என்ன? இது குறித்து மிக சிறப்பான கேள்வி சகோதரி அவர்களே. இன்றைக்கு சூழலில் 2 பேரும் வேலைக்கு போனால் 2 பேரும் சம்பாதிக்கணும், அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும், குழந்தைகளை பாதுகாக்க முடியும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான நடைமுறை நிலை இருக்குது. இந்த சூழலில் இந்த குடும்ப உறவுகளில் இருந்து கணவன் மனைவி இந்த நிலையிலிருந்து பிறந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறத உங்களுடைய கேள்வி சுட்டி காட்டுது. அப்போ குடும்ப உறவுகளை இந்த ஒரு பொருளாதார சமூக சூழலில் திருச்சபை கட்டி காக்க என்ன மாதிரியான வழிகாட்டுதலை தருது, அது எப்படிப்பட்ட ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் தந்தை அவர்களே நீங்கள் விளக்கினால் சிறப்பாக இருக்கும். அன்பின் மகிழ்ச்சி திருத்தூது ஊக்கவுரை எண் 204 திருத்தந்தை சொல்கிறார், குடும்பங்களுக்கான அருள் பணியில் உதவிட பொதுநிலை தலைவர்களை உருவாக்க வேண்டியதன் தேவையையும் கலந்தாய்விற்கான பதிலிருப்பு வலியுறுத்தியது. ஆசிரியர்கள் மற்றும் ஆற்றுப்படுத்துனர்கள், குடும்ப மற்றும் குழும மருத்துவர்கள், சமூக பணியாளர்கள், குடும்பங்களுக்கான வழக்குரைஞர்கள் போன்றவர்களின் துணையோடும் உளவியல், சமூகவியல், மனக்குறை நீக்கல் துறை மற்றும் ஆற்றுப்படுத்துதல்
என்பவற்றின் பங்களிப்போடும் அந்த பொதுநிலை தலைவர்கள் பணியாற்ற முடியும் என்று சொல்கிறார். அப்போ குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியது என்று சொன்னால் அது ஒரு கூட்டு இயக்க முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே மாறி வரும் சூழலிலும் கூட குடும்பத்தை நாம் இவ்வாறு தாங்கி பிடித்து அந்த குடும்ப வாழ்வை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது திரு அவையின் போதனையாக அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி தந்தையே. இந்த குடும்ப சூழலிலே மாறி வருகிற இந்த வாழ்வியலிலே 2 பேர் வேலைக்கு போனோம் அப்படின்ற ஒரு சூழலில் பிரிஞ்சு போகிற சூழல் வருகிற போது இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ள சட்டம் வழிகாட்டுதுன்னு தந்தையவர்களை நீங்கள் விளக்க வேண்டும். இந்திய சட்டங்களை பொறுத்தவரை குடும்பங்களை பேணி பாதுகாப்பதற்கு எப்படிலாம் உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்யுது. குறிப்பாக அவங்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும்னா, இப்போ விவாகரத்துக்கு போகிறாங்கன்னே வச்சுக்கோம். போகிறாங்க, விவாகரத்தில் 2 பேரும் இணக்கமாகவே, நான் ஒருத்தர் எங்களுக்கு பிடிக்கலங்க அப்படின்னு இணக்கமாக அப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கூட வாங்கின உடனே சரி 2 பேரும் அது காரணி தான், விவாகரத்து கொடுப்பதற்கான காரணி தான், 2 பேருக்கு பிடிக்கலைன்னா கூட. ஆனால் வந்துட்டீங்க நாங்கள் உடனே வாங்கிட்டு போங்க அப்படின்னு கொடுக்காது. உங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டவுடன் அடுத்த ஹியரிங் எப்போ போடுவாங்கன்னா 6 மாதம் கழித்து போடுவாங்க. இது சட்டப்பூர்வமாக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. கவனிக்காமல் விடப்பட்ட அந்த பெற்றோர்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாங்கன்னா கலெக்டர் அதை விசாரித்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் எழுதி கொடுத்த அந்த பத்திர பதிவையே ரத்து செய்து மீண்டும் அந்த சொத்தை பெற்றோருக்கே கொண்டு சேர்க்க முடியும். இது ஏன் அப்படின்னா, குடும்பங்களுக்கு பொருளாதாரம் என்பது ஆதாரம். அதனால தான் பெற்றோர்களை கவனிக்கப்படலாம், அவங்க நடுத்தருக்கு வந்துடுவாங்க, பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவாங்க. இந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கு தான் சட்டம் குடும்பத்தை பாதுகாப்பதற்குரிய இந்த இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் வச்சிருக்கு என்று சொல்லலாம். எனவே திருச்சபையும் சரி சட்டமும் சரி குடும்பங்களை ஆதரவாக அடித்தளமாக வைத்திருக்கிறது என்பது உண்மை. மிக சிறப்பு தந்தையே. அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய தந்தையர்களுடைய இந்த கலந்துரையாடலிலே வினாக்கள் வழியாக விடைகள் பெற்ற இந்த நிகழ்விலே நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இனிமேல் நம்முடைய கிறித்தவ குடும்பங்களிலிருந்து முதியோர் இல்லங்களுக்கு செல்லுகிற நிலை என்பது நிச்சயமாக தவிர்க்கப்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உலகத்திலே இதுவரை கடந்த 2024 ஆண்டுகளாக ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும்தான் நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். அந்த குடும்பத்தை தான் நாம் இங்கே குடிலாக அமர்த்திருக்கிறோம், கொண்டாடுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அந்த குடும்பமாக நீங்கள் இந்த உலகில் வாழ்கிற கத்தோலிக்க கிறித்தவ குடும்பங்கள் என்று மாறப்போகிறது என்ற கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த வினாக்கள் வரலாம், விடைகள் பெறலாம் என்ற நிகழ்விலிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.